ஜனவரி 1 ஏன் புத்தாண்டு? இது உண்மையிலே புதிய ஆண்டா? டிசம்பர் 31 நள்ளிரவு நெருங்குகிறது. கைக்கடிகாரம் 11:59 காட்டுகிறது. உலகம் முழுக்க ஒரே எண்ணிக்கை 3, 2, 1. ஹாப்பி நியூ இயர். பட்டாசுகள், கேக், செல்ஃபி, ஸ்டேட்டஸ், நியூ பிகினிங், ஃப்ரெஷ் ஸ்டார்ட்னு வார்த்தைகள். ஆனா இந்த சத்தத்துக்குள்ள ஒரு சின்ன கேள்வி ஒளிந்திருக்கிறது. இந்த ஆண்டு உண்மையிலேயே புதியதா? இயற்கை சொல்லுதா இன்றுதான் ஆண்டு ஆரம்பம் என்று? இல்லனா யாரோ நமக்கு சொல்லிக் கொடுத்ததா? இந்த கதை எதிர்ப்பு இல்லை, இந்த கதை கேலி இல்லை, இது உண்மையே தேடும் பயணம். ஒரு காலத்துல மனிதனுக்கு காலண்டர் கிடையாது. தேதி இல்லை, மாதம் இல்லை, ஆண்டு இல்லை. சூரியன் உதித்தால் அது நாள், சூரியன் மறைந்தால் அது இரவு, மழை வந்தால் அது பயிரிடும் மாதம், குளிர் வந்தால் அது ஓய்வு எடுக்கும் மாதம். மனிதன் விவசாயம் செய்ய ஆரம்பித்த நாளிலிருந்து வானத்தை பார்க்க ஆரம்பித்தான். எப்போது விதை போடணும், எப்போது அறுவடை? அப்போதுதான் மனிதன் உணர்ந்தான் சூரியன் ஒரே பாதையில் திரும்பி திரும்பி வருகிறது என்று. பருவங்கள் மாறுகின்றன, ஒரு பெரிய சுழற்சி நடக்கிறது. அந்த சுழற்சிக்குத்தான் பெயர் ஆண்டு என்று. உலகத்தின் முதல் புத்தாண்டு தொடங்கியது. எல்லாம் இயற்கையை அடிப்படையாக கொண்டவை. இந்தியாவில் சூரியன் பயணம், எகிப்தில் நைல் நதி வெள்ளம், சீனாவில் நிலா சுழற்சி. ஒரே ஒரு விஷயம் எல்லா இடத்திலும் காமன். எங்கும் ஜனவரி 1 இல்லை. புத்தாண்டு என்றால் பயிர், மழை, சூரியன், வாழ்க்கை. இப்ப கதை ரோமன் பேரரசுக்கு நகர்கிறது. ரோமில் காலண்டர் குழப்பமாக இருந்தது. விவசாயம் சரியில்லை, வரி வசூல் குழப்பம், திருவிழா சரியான நாளில் இல்லை. ஜூலியன் காலண்டர் என்று பரவலாக அழைக்கப்படும் கிரிகோரியன் காலண்டரின் அடிப்படையில் புத்தாண்டு தினம் ஜனவரி 1 கொண்டாடப்படுகிறது. இந்த தேதியை புத்தாண்டாக கொண்டாடும்படி கிரேக்க நாட்டின் வரலாற்றாய்வாளர் புளூடார்க் பரிந்துரை செய்துள்ளார். ஆனால் ரோமர்களின் முதல் அரசனான ரோமுலஸ் ஒரு சிறந்த போர் வீரனாகவும் போர் செய்வதில் ஆர்வம் உடையவனாகவும் இருந்து வந்தான். செவ்வாய் கிரகத்தின் மகனாக தன்னை அவன் கருதி வந்ததால் மார்ச் மாதம் முதல் நாள் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டது. மற்றொரு அரசன் நூமா என்பவர் ரோமுலஸிற்கு நேர் எதிரானவர். போரை வெறுத்த அவர் விவசாயத்தின் பக்கம் ஆர்வம் காட்டினார். எனவே அவர் அறுவடையை குறிக்கும் ஜனவரி மாதத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அதன் முதல் நாளை புத்தாண்டாக கொண்டாடியுள்ளார். ஜனவரி என்ற பெயர் ரோமர்கள் கடவுளாக கருதும் ஜேனஸ் என்பதில் இருந்து உருவானது. இதன் பின்னர் ஜூலியஸ் சீசர் ஆட்சிக்கு வந்தபோது ஏற்கனவே இருந்த நாட்காட்டி முறைகளை மாற்றி அமைத்தார். கிறிஸ்து பிறப்பதற்கு 46 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எகிப்து நாட்டின் சந்திர நாட்காட்டியை அடிப்படையாக கொண்டு ஜூலியன் காலண்டரை உருவாக்கினார். அதன்படி ஜனவரி 1 புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. ஜூலியன் காலண்டர்ல ஒரு சிறிய தவறு இருந்தது. ஆண்டுக்கு சில நிமிடம் கூடுதலாக இருந்தது. 1500 ஆண்டுகளுக்கு பிறகு 10 நாட்கள் தள்ளி போய்விட்டது. பின்பு போப் கிரெகோரி பென்தானென்று ஒரே ஒரு கையெழுத்தில் 10 நாட்களை நீக்கினார். அதுதான் கிரெகோரியன் காலண்டர், இன்று உலகம் முழுக்க பயன்படுத்தும் காலண்டர். இப்ப இந்தியாவுக்கு வரலாம். இந்தியாவில் தமிழில் சித்திரை தை என்றும், தெலுங்கில் உகாதி என்றும், மலையாளத்தில் விஷு என்றும் குறிப்பிடத்தக்கது எல்லாமே சூரியன், விவசாயம், இயற்கை கொண்டு உருவாக்கப்பட்டது. ஆனா ஆங்கிலேயர்கள் வந்தார்கள். அரசு பள்ளி, ரயில்வே, நீதிமன்றம், வரி எல்லாத்துக்கும் கிரெகோரியன் காலண்டர். இந்தியா கட்டாயமாக அதை ஏற்றுக்கொண்டது. நம்ம கலாச்சாரம் மாறவில்லை, நம்ம நிர்வாகம் மட்டும் மாறியது. இப்ப உண்மை என்ன? ஜனவரி 1 சூரியன் புதிய பயணம் தொடங்கவில்லை. விவசாய சுழற்சி இல்லை, இயற்கை மாற்றம் இல்லை. இது நிர்வாக வசதி, உலக ஒத்திசைவு, அரசியல் அமைப்பு. ஆனா தை 1 சூரியன் வடக்கு நோக்கி நகர்கிறது. சித்திரை 1 தமிழாண்டு பிறக்கிறது. இவைதான் இயற்கை சொன்ன புத்தாண்டுகள். ஜனவரி 1 கொண்டாடுறது தவறு இல்லை. ஆனா அதை நம்ம புத்தாண்டு என்று நினைப்பதுதான் ஆபத்து. வேறில்லாத மரம் காற்று வந்தா விழும். நம்ம ஆண்டு என்பது நம்ம அடையாளம். இன்னைக்கு கேக் வெட்டுறீங்கன்னா சரி, ஆனா தை வந்தாலும் சித்திரை வந்தாலும் நினைச்சுக்கோங்க, புத்தாண்டு கேட்கல இல்ல, வேர்ல இருக்கு. உங்க புத்தாண்டு எது? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.